வரலாற்றின் தடங்களை சுமந்தும் நவீனத்தின் வேகத்தோடும் பயணித்து தமிழகத்தின் வெற்றி தலைநகராக திகழும் நம் சென்னையின் பெருமையை போற்றுவோம். 387வது சென்னை தினத்தையொட்டி முதலமைச்சர் விஜய் எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து. தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வாகியுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த ஆசிரியர் தங்கராஜ் மற்றும் ஆசிரியை அமுதாவுக்கு முதலமைச்சர் விஜய் வாழ்த்து. உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்புக்கும் ஒட்டுமொத்த ஆசிரிய சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்க்கும் என பாராட்டு. கம்யூனிஸ்ட் கட்சியினரின் தகவல்களை திரட்ட குஜிலியம்பாறை வட்டாட்சியர் ஐயாசாமி சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரம். குஜிலியம்பாறை கம்யூனிஸ்ட் கட்சியினர் கணக்கெடுப்பு குறித்து விளக்கம் கேட்டு வட்டாட்சியருக்கு நோட்டீஸ். இன்றைய முதலமைச்சர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. முதல்வர் விஜய் பிரதமர் என்பதை நோக்கியே பயணிப்போம் என சிவகாசியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பரபரப்பு பேச்சு. ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய ஆட்சி மட்டுமே, இனி வருங்கால ஆட்சி நம்மளுடைய ஆட்சி மட்டுமே இருக்கும் என்பதை இந்நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய சிஎம் வருங்கால பிஎம் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு நொடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை நோக்கி பயணிப்போம். விருதுநகர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற தனியார் வேலை வாய்ப்பு முகாம். ஆயிரக்கணக்கான பட்டதாரிகளுக்கு தனியார் நிறுவனத்தில் பணியாற்ற ஆணைகளை வழங்கி அமைச்சர்கள் கீர்த்தனா மற்றும் ஜெகதீஸ்வரி வாழ்த்து. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக செயற்குழு கூட்டம். கட்சியின் கட்டமைப்பை மறுசீரமைக்க 9 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 78 இருந்த நிலையில் 110 அதிகரிப்பு. 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 1 மாவட்ட செயலாளர் நியமனம் என தீர்மானம் நிறைவேற்றம். திமுகவில் 70 வயதுக்கு உட்பட்டவர்கள் மட்டுமே இனி மாவட்ட செயலாளர்களாக இருக்க முடியும். ஏவா வேலு, செஞ்சி மஸ்தான், KKSSR ராமச்சந்திரன், முத்துசாமி, ரகுபதி உள்ளிட்ட 13 பேர் விடுவிக்கப்படலாம் என தகவல். கம்பேக் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கம்பேக் கொடுப்போம் என செயற்குழு கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை. போர் அடிக்கிறது என்பதற்காக நாம் அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை, போராடுவதற்காக அரசியலுக்கு வந்தவர்கள் என்றும் பேச்சு. நம்ம எதிரிகளே சொல்லுவாங்க, கம் பேக் கொடுக்கறதுல நாம தான் ஸ்பெஷலிஸ்ட், சிறப்பாக கொடுப்போம். நாம் போர் அடிக்குதுன்னு சொல்லி அரசியலுக்கு வந்தவங்க இல்லை, போராட வந்தவங்க. முதலமைச்சர் விஜய் நாம் கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றுவதில் பிஸியாக இருக்கிறார். முதலமைச்சர் சினிமா செட் என நினைத்துக் கொண்டு சட்டப்பேரவையில் பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சாடல். இருக்கிற முதல்வர் நம்ம கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் பேர் மாற்றுறதுல பிஸியாக இருக்கார். சட்டப்பேரவையை சினிமா செட்டு நினச்சி பஞ்ச் டயலாக் பேசுகிறாரு. மாமன் மச்சான் என்கிற உறவு முறையெல்லாம் வைத்து சட்டமன்றத்தில் பேசக்கூடாது என கடிந்து கொண்ட துரைமுருகன். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் எனவும் எம்எல்ஏக்களுக்கு அறிவுரை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் சுமார் 4 மணி நேரம் விசாரணை. விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளித்ததாக பேட்டி. சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி முன்பாக நேரில் வருகை இருந்து அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய முறையில் என்னுடைய பதிலை அளித்திருக்கின்றேன். கேள்விகளும் என்னுடைய பதில்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன.
மின் வாரியத்தில் காணாமல் போனதாக கூறப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியதற்கு அமைச்சர்கள் உரிய பதில் அளிக்கவில்லை. 3 ஃபைல்கள் தயாராக உள்ளன என்று கூறுவதை விட ஏதாவது இருந்தால் அதை வெளியிட வேண்டியதுதானே எனவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல், பதில் தெரியாமல் சட்டமன்றத்தினுடைய நிகழ்வுகளை அந்த இடத்தில் ஒரு கூச்சல் குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். ஈவியில் 18 ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிடுச்சு, கண்டுபிடிச்சு 38 ஹார்ட் டிஸ்க்குன்னு சொன்னீங்க. மீதி இருக்கிற 20 ஹார்ட் டிஸ்க்கு எங்கேருந்து கண்டுபிடிச்சு என்ன உரிய விளக்கம் இருந்தால் நல்லா இருக்குன்னு அது கடைசி வரைக்கும் ஒரு பதிலே. கேள்விக்கு பதில் தெரியாமல், சட்டமன்றத்தில் பதிலளிக்க திறமை இல்லாமல், திராணி இல்லாமல் இது போன்ற குதர்க்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். திருச்சியில் தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் காவிரி நீர் விவகாரத்தில் தமிழக உரிமையை நிலைநாட்டவும் முழக்கம். தலைமைச் செயலாளர் மற்றும் குஜிலியம்பாறை வட்டாட்சியரை கண்டித்து சைதாப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம். விவரம் தெரியாதவரை ஏன் தலைமை செயலாளராக வைத்திருக்க வேண்டும், அவரை உடனடியாக நீக்க வேண்டும் என சண்முகம் வலியுறுத்தல். விடமாட்டோம் விடமாட்டோம், அரசியல் சாசனம் வழங்கியுள்ள முடக்குவதற்கு அனுமதியோம், போராடும் மாணவர்களை ஒடுக்குவதற்கு தெரியாதா அரசியல் சாசனம் வழங்கியுள்ள யாருடைய ஆதரவில் ஆட்சி நடக்கிறது என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் கேள்வி. வட்டாட்சியர் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் விஜய் தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்டாட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம். அவருடைய சொந்த விருப்பின் கீழே அதை கொடுத்திருக்காங்க. அந்த சுற்றறிக்கை அது சுற்றறிக்கை அவருடைய சொந்த விருப்பின் கீழே அதை பண்ணிட்டாரு. மாவட்ட ஆட்சியருக்கே தெரியாமல் அந்த மாதிரி ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஆர்ப்பாட்டம் பண்றதா இருந்திருக்காங்க, அவங்களுக்கே தெரியாம அனுப்பிச்சிட்டாரு. உடனே திரும்ப பெறப்பட்டு அவரும் இடமாற்றம் பண்ணப்பட்டு அவருக்கு அது குறித்து அவர் மீதும் தேவையான நடவடிக்கைகளும் எடுக்கும். ஆட்சிக்கு ஆட்சியாக இல்லாமல் ஆட்சியாக நடக்க வேண்டும், மாற்றம் ஏமாற்றமாகிவிடக் கூடாது என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி கருத்து. (2029) நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் தாவேகா இணையும் என அமைச்சர் ஷாஜகான் திட்டவட்டம். திமுகவின் நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் பதில். கூட்டணி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2029 இலக்காக வைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு இந்தியா கூட்டணி செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டணியிலே தமிழக வெற்றி கழகமும் இணைந்து பயணிக்கும். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா, தொடரப் போகிறதா இல்லை என்று திமுக தான் சொல்லும். தமிழக முதல்வரை பவர் சென்டராக இயக்கக்கூடியவர் நடிகை த்ரிஷா. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம்.
எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து கிராமப்புற பகுதிகளுக்கு செல்ல புதிய வழித்தடத்தில் 2 நகர பேருந்துகள் இயக்கம். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் சேவையை துவக்கி வைத்த நிலையில் மக்கள் வரவேற்பு. காஞ்சிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு கடந்த திமுக ஆட்சியில் ஒப்பந்ததாரரிடம் 2.88 கோடி ரூபாய் லஞ்சம். மாநகராட்சி மேயரின் கணவர் யுவராஜ் லஞ்சம் வாங்கிய வீடியோவை வெளியிட்டார் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார். நிலையம் 38 கோடியில அவங்க அலாட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க சாதனைன்னு பாத்தீங்கன்னா முருகன்ற ஒரு கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு 2,88,00,000 நம்முடைய மாநகர மேயருடைய வீட்டுக்கார் யுவராஜ் சார் மூலியமா 2,88,00,000 பெறப்பட்டு அப்போ இருந்த மாண்புமிகு காந்தி அமைச்சர் அண்ணன் அவர்களும் சரி, அப்ப இருந்த எழில் அண்ணனும் சரி, அவங்கெல்லாம் திமுக திராவிட கட்சிகள் இருக்கும் போது அந்த 38 கோடியிலேயே அவங்க செஞ்ச சாதனையே 2,88,00,000 லஞ்சமா பெற்றதுதான் சாதனை. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தாவேக அரசை கண்டித்தும் தூய்மை பணியாளர்கள் சென்னையில் போராட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. தமிழகத்தில் உள்ள 4.5 லட்சம் அரசு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். சேலம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 11,308 கன அடியிலிருந்து 12,324 கன அடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 85.95 அடியாக அதிகரித்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் திறப்பு. வேலூர் மாவட்டம் மோர்தானா அணையிலிருந்து வரும் 24ஆம் தேதி முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று 225 கன அடி தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு. சென்னையில் திராவிடர் கழகம் சார்பில் நீட் தேர்வு மற்றும் உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய கோரிக்கை இருசக்கர வாகன பேரணி. பேரணியை தொடங்கி வைத்தார் திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன். சென்னை அடுத்த பெரும்பாக்கத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. மாணவியர் தங்கள் கணவர் மற்றும் கை குழந்தைகளுடன் பங்கேற்று பட்டம் பெற்ற நிகழ்ச்சி சம்பவம். மறைந்த தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் உணவகம் ஒன்றில் அமர்ந்து சாப்பிடுவது போன்ற ஏஐ வீடியோ வைரல். இதுவரை பார்த்த ஏஐ வீடியோக்களிலேயே இதுதான் சிறந்தது என்றும் கேப்டன் சாப்பிடும் அழகே தனிதான் என்றும் நெட்டிசன்கள் நிகழ்ச்சி. வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியாளர்களை சாதி, இனம் மற்றும் மதங்களை கடந்து பார்க்க வேண்டும். மன்னர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கருத்து. வாணியம்பாடியில் பழைய பொருட்கள் வைக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்து. விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் மக்கள் அச்சம். திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே திடீரென டயர் வெடித்து பற்றியெறிந்த டிப்பர் லாரி. சுமார் 40 நிமிடங்களுக்கு மேல் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். ஓணம் பண்டிகையையொட்டி சென்னையிலிருந்து கேரளா செல்லும் விமானங்களின் கட்டணம் பல மடங்கு உயர்வு. சென்னை கொச்சி வழக்கமான கட்டணம் 5,336 ரூபாயிலிருந்து இன்று 14,843 நிர்ணயம். ஓணம் பண்டிகை மற்றும் சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு தென்காசி மலர்ச்சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 2,000க்கும், பிச்சிப்பூ 1 கிலோ 1,000 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
தூத்துக்குடியில் முகூர்த்த தினத்தையொட்டி வாழை இலை மற்றும் வாழைத்தார்களின் விலை கடும் உயர்வு. வாழை இலை கட்டு 10,000 ரூபாய்க்கும் வாழைத்தார் 1,400க்கும் விற்பனை. புதுச்சேரியில் நிகழ்ந்த நிழல் இல்லா நாள் குறித்து மாணவர்களுக்கு அறிவியல் விளக்கம். சரியாக 12:14 மணி அளவில் நிழல் 0 டிகிரியில் விழுந்ததை நேரடி செயல் விளக்கமளித்த அறிவியல் ஆசிரியர்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மோடி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய அரசை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் காட்டம். கேரளாவின் ஆலப்புழாவில் களை கட்டிய நேரு கோப்பைக்கான 72வது படகு போட்டி. 22 பாம்பு படகுகள் உட்பட 70க்கும் மேற்பட்ட படகுகள் பங்கேற்பு. ஓணம் பண்டிகையினை முன்னிட்டு கேரள மாநிலம் ஆலப்புழா புன்னமடை ஏரியில் களை கட்டிய படகு போட்டி. நூற்றுக்கணக்கான துடுப்பு வீரர்களின் கூட்டு முயற்சியோடு பாசுரங்கள் பாடிக்கொண்டே படகுகள் சீரிப்பாயும் காட்சியை கண்டு மக்கள் வியப்பு. കുടുംബത്തിന് ഈ വർഷം അവർക്ക് ഫൈനലിൽ കയറണം, കപ്പടിക്കണം. ഓവർ 2 4-ആം ട്രാക്കിലൂടെ കടന്നു വരികയാണ്. ഈ പവലിയനോട് ചേർന്നുള്ള കിഴക്ക് ചൂട്ടുപൊളിക്കെതിരെ 3-ആം ട്രാക്കില് നെപ്പോളിയൻ കുതിച്ചു മുന്നേറുന്നതിനൊപ്പം ഇല്ല 1-ലെ മണലി 2-ലെ ഷോട്ടുപൊളിക്കെതിരെ ഒപ്പത്തിനൊപ്പം എന്തൊരു ആവേശമായിരുന്നു. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற மணிப்பூர் மாநில வீரர்களை கௌரவித்த முதலமைச்சர் கிம்சன் சிங் பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து. இந்திய கடலோர காவல்படை கப்பலான மீராபென் முழு இராணுவ மரியாதையுடன் பணியிலிருந்து விடுவிப்பு. 2 தசாப்தங்களுக்கும் மேலான சிறப்பான சேவைக்கு பிறகு இக்கப்பல் விடைபெற்றதாக குஜராத் பாதுகாப்புத்துறை மக்கள் தொடர்பு அதிகாரி எக்ஸ் பதிவு. அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் ஈரான் மீது பொருளாதார தடை என ட்ரம்ப் பேச்சு. ட்ரம்ப் எச்சரிக்கைக்கு தரைவழி, வான், கடல் வழிகளில் தகுந்த பதிலடி தரப்படும் என ஈரான் பதில். பொது நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்களை மட்டுமே பாட வேண்டும் என்பது 1937இல் எடுத்த முடிவு இப்போதும் தொடர்ந்து கடைபிடித்து வருவதாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் விளக்கம். மெகா ஸ்டார் சிரஞ்சீவியின் பிறந்த நாளையொட்டி அவரது இல்லத்திற்கு வெளியே திரண்டிருந்த ரசிகர்கள். எதிர்பாராத விதமாக அங்கு வந்து ரசிகர்களின் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட நடிகர் ராம் சரண். வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் புதிய தமிழ் திரைப்படங்கள் ரிலீஸ் செய்யப்பட மாட்டாது. சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களின் ஆலோசனை கூட்டத்தில் முடிவு.